எல்லாருமே பார்த்ததுல ரொம்ப மகிழ்ச்சி. So thank you to the management for having me invited here. The student assistant and the whole family, beautiful family, ஒரு காலேஜ். உங்க எல்லாரையும் இன்னைக்கு பார்த்து சில விஷயங்களை உங்க நீங்க கற்க வந்ததுக்காக எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த எல்லாருமே நன்றி தெரியும். On the dais, off the dais, dignitaries and future India தலைவர்கள். உங்கள் எல்லாருமே பார்த்துருக்காங்க. எங்கேயாவது பார்த்து ஞாபகமா இருக்கு, கேள்விப்பட்ட ஞாபகம்? ஓகே, உங்க எல்லாரும் பல பல கனவுகளோட எங்க அப்பா அம்மாவும் செய்தாங்க. எங்களோட குடும்பத்துடைய முதல் தலைமுறை பத்திரிகா முதல் தலைமுறையா வந்து அரசியல் எழுதினேன். எனக்கு நானே தேர்வு வந்து சென்னை கம்பிச்சு 4 வருஷத்துக்கு முன்னாடி நான் எந்த வீடியோ போட்டாலும் வைரல் ஆகும். அப்ப நான் வந்து ஹார்ட்கோர் என்வாயர்மெண்டலிஸ்ட். ஸோ என்வாயர்மெண்ட் பத்தி வந்து நிறைய வீடியோஸ் போட்டுருக்கு. நம்ம எங்கன்னா மரம் செடி கொடி பத்தி வீடியோ போட்டாலும் அது யூஸே போகாது. அந்த வீட்டுக்குள்ள இருந்தே வந்து ஹோம் டெக்கிங் எப்படி வந்து அழகா இருக்குது அப்படின்னு போட்ட வீடியோஸ் வந்து மில்லியன்ஸ் ஆஃப் வியூஸ் போக ஆரம்பிச்சது. நமக்கு என்ன தெரியும்ன்றத விட உலகத்துக்கு என்ன வேணும்ன்றது தெரிஞ்சு போடும்போது ஆட்டோமேட்டிக்கா வந்து சோசியல் மீடியா செலிபிரிட்டி வந்து ஆயிட்டு. ஸோ முதல் தலைமுறையா நான் ஸ்கூலுக்கு போறேன், காலேஜுக்கு போறேன். மேக்ஸ் வந்து எனக்கு வராது. அதனால மைக்ரோபயாலஜி அப்படின்ற ஒரு இதை வந்து எடுத்தேன். பிஎஸ்சி எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி முடிச்சேன். நேற்று பாலாசா சொல்ற மாதிரி நான் ஸ்கூல் லெவல் மார்க்கெல்லாம் எனக்கு பெருசா வரல. அப்புறம் பிஎஸ்சி எம்எஸ்சில வந்து கோல்டு மெடல் எடுத்தேன். எம்எஸ்சி முடிச்சது வந்து பெங்களூர்ல வந்து ஐடிஐடி சொல்லிட்டு ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்ல வந்து கேன்சர் ரிசர்ச் பண்ணேன். இது என்னுடைய பேசிக். ஸோ நான் படிக்க ஆரம்பிச்சது ஏன் படிக்க ஆரம்பிச்சது தெரியாது. அவர் சொன்ன மாதிரி கண்ணை மூடிட்டு படிச்சுட்டு இருந்த பல கோடி ஸ்டூடெண்ட்ஸ்ல நானும் வந்து என்ன ஆக போகணும்னு எனக்கு தெரியாது. டாக்டர் ஆகணுன்ற ஆசை. ஏன்னா நம்ம சமூகத்துல 2-3 வகையான ஜாப் மட்டும்தான் வந்து முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஒண்ணு டாக்டர் ஆகணும், இல்ல இன்ஜினியர் ஆகணும், இல்ல கண்ணை மூடிட்டு சயின்டிஸ்ட் ஆகணும். இப்படிதான் வந்து இந்த சொசைட்டி வந்து கடிவாளம் கட்டிவிட்டு இவ்வளவுதான் இதுக்கு துறைகள்னு சொல்லிட்டு நமக்கு கூட்டிட்டு போனாங்க. ஆப்வியஸ்லி முதல் தலைவர் பட்டதால ஸ்கூலுக்கு முதல்ல இருந்து வந்தேன்னா என்ன படிக்கணும் தெரியாம மைக்ரோபயாலஜி படிச்சேன். இப்ப நான் ஏன் உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னா, இந்த சமூகம் இதைதான் நீ பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்டா என் கண்ணு முன்னாடி விஷயத்தை காட்டுச்சு. அதுலயும் பெண் பிள்ளையா இருக்கும்போது நீ இவ்வளவுதான் படிக்க முடியும், உனக்கு இவ்வளவுதான் ரெஸ்ட்ரிக்ஷன், சமூகத்துல உனக்கு இவ்வளவுதான் இடம் இருக்குன்னு சொல்லி வளர்க்கப்பட்ட ஒரு ஒடுக்கப்பட்ட எந்த ஜாதியும் பிறந்தாலும் பெண் ஜாதியா இருந்தாலும் நாம் என்றும் ஒடுக்கப்பட்டவர்கள் அப்படின்ற மாதிரி சில வகையான விஷயங்கள் வந்து காண்பிக்கப்பட்டு வளர்க்கப்பட்டேன்னா ஆசைப்பட்டது ஒண்ணு, படிச்சது ஒண்ணு. நான் வரவே மாட்டேன்னு நினைச்ச துறை வந்து அரசியல்வாதி. முக்கியமா பெண்கள் கேட்கப்பட்ட துறை நம்ம எல்லாருமே தெரியும். ஸோ அந்த இடத்துல இன்னைக்கு நான் வந்து நினைச்சிருக்கேன். சென்னையில தான் என்னுடைய வகுப்பு எல்லாமே. ஸோ சென்னையில இருக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் என்ன ஓரளவுக்கு இருக்கும். ஸோ அங்க இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து மோட்டிவேஷனல் ட்ரைனிங் மற்ற விஷயங்களை நம்ம கொண்டு போயிட்டு இருக்கோம். விதைவிதிப்போம் அப்படின்ற தன்னார்வ அமைப்பு மூலியமா அரசு பள்ளிகளை நம்ம முக்கியமா கையில எடுத்து அதை ரெகுலேட் பண்றது, அங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்றது, இது எல்லாமே வந்து நான் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப நான் இவ்வளவு நேரம் என்ன பண்ண செல்ஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஃபைல் வந்து உங்ககிட்ட நான் சொல்லிருக்கேன். உங்களை எத்தனை பேர் வந்து முதல் தலைமுறை பட்டவர், முதல் முறையா காலேஜ் வந்திருக்கேன் எங்க குடும்பத்துல இருக்கு அப்படின்றவங்க எத்தனை பேர் நல்லா பேர் இருக்கலாம். பாய்ஸ் எல்லாம் அவங்க அப்பா அம்மா டிகிரி முடிச்சவங்களா யாருமே முதல் தலைமுறை பட்டதாரி இல்லையா? நல்ல கை தட்டுங்க. முதல் தலைமுறை பட்டதாரி எத்தனை பேர் இருக்கீங்க? இப்ப நான் ஸ்கூல் காலேஜ் வந்திருக்கேன். சரி, இப்ப பாருங்க, நான் ஏன் உங்ககிட்ட சொன்னேன் அப்படின்னா, என் குடும்பத்துல எனக்கு லைஃப் பண்ண யாரும் இல்லை. முதல் தலைமுறை பட்டதாரியா வந்து இங்க வந்து பண்ணிட்டு இருக்கேன். அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு உங்களை சில பேர் கேட்கலாம். உங்களுக்கு சில பேர் என்ன பண்ண போறோம்னே தெரியாம இருக்கலாம். வெளியில ஒரு சமூகம் இருக்கு. இந்த சமூகம் நீங்க இதுவாதான் ஆகணும்னு சொல்லிட்டு உங்களுக்காக காட்டுறது. ஐயாவுல இன்ஸ்டிடியூஷன்ஸ் நடத்துறாங்க. இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல வந்து என்னெல்லாம் நீங்க பண்ண முடியும்னு உங்களுக்கு தேவையான ஃபெசிலிட்டிஸ் வந்து உருவாக்கி வச்சிருக்காங்க. நான் ஆரம்பிச்ச இடம் வந்து போயிட்டு இருக்க இடம் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். நான் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் உங்களுக்கு இந்த சமூகத்துல பல சவால் காட்டுச்சு. அதே சமயத்துல பல வகையான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசாங்கம் குழந்தைகளுக்கு பெண்ணோட எம்பவர்மெண்ட்டுக்கு நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஸ்டூடெண்ட்ஸா முன்னாடி எல்லாரும் முன்னாடியும் வேலை வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு தேவையான சமூகத்துக்கு தேவையான எல்லா ஃபெசிலிட்டி இருக்கு. 100 வருடத்துக்கு முன்னாடி ஒரு பெண் வந்து படிக்க முடியுமான்னு கேட்டா
நிச்சயமா முடியாது. பள்ளி படிப்பு முடிச்சு வந்து எல்லாரோட கல்யாணம் பண்ணி கொடுக்கக்கூடிய சமூகத்துல இருந்து இன்னைக்கு மினிமம் ஒரு டிகிரி முடிக்கக்கூடிய பிள்ளைகள் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் நாம இருக்கோம். இப்ப தமிழ்நாடு வர்றதுக்கு முன்னாடி பல தலைமுறைகள் நடந்திருக்கு. இப்ப நான் பேசிட்டு இருக்க எந்த டாபிக் வேறு எல்லாரும் தெரியும். ஏன்னா நான் எந்த டிவி செலிபிரிட்டியும் கிடையாது. ஆனா நான் சொல்ற எல்லா விஷயமும் தனி ஒரு மனுஷியா சொந்தக்கால நின்று நானா வந்து இங்க நின்று தெரிஞ்சுக்கிட்டுதான் உங்களுக்கு முன்னாடி கற்றுக்கிறது. இந்த காலேஜ் அவங்களுக்கு எந்த கஷ்டமும் எந்த வேலையும் கிடையாது. டீனேஜ் லைஃப், காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஜாலியா ஹாப்பியா இருக்கணும், ஃபன் பண்ணணும், பார்ட்டி பண்ணணும் நினைக்கிறது மட்டும் இல்லாம கொஞ்சம் சமூகத்துக்காக சேர்த்து யோசிங்க. இந்த அப்பா அம்மாவுக்காக, உங்களுக்காக, இந்த சமூகத்துக்காக என்னைக்கு நீங்க கனவு காண்றீங்களோ இந்த கனவு அப்படின்றது பெரிய கனவா காட்டினா உங்களுடைய கனவு சின்னதா நடக்கும். இன்னைக்கு டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாமுடைய அதுக்காக தான் நம்ம எல்லாரும் சேர்ந்து மரம் நட்டோம். மரம் நட்ட ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன மரம் பேர் கூட தெரியல, மரம் வைக்க புரியுது அக்ரி காலேஜ்ல. சோ நமக்கு பிடிச்ச விஷயத்த நாம புரிஞ்சு செய்ய ஆரம்பிச்சா மட்டும்தான் நாம சாதிக்கிறது மட்டும் இல்லாம இன்னும் 11 பேரை நம்மளால சாதிக்கிறதுக்கான தூண்டுதலா நம்ம இருக்க முடியும். முதல் தலைமுறை கல்வியாளரா நான் இங்க நின்று பல பெண்களை வந்து இன்ஸ்பயர் பண்ணணும், பல இடத்துல டிராவல் பண்ணி பேசிட்டு இருக்கேன். சோ உங்களுக்கு ஸ்டூடெண்டா சொல்லி கொடுக்கிறது ஒரே ஒரு மெசேஜ் மட்டும்தான். இது வரைக்கும் நீங்க கேட்கவே ஸ்டூடெண்டா நீங்க தனி ஒரு நபரா நீங்க உங்களுக்காக முதல்ல ஒரு கனவு காணுங்க, அடுத்து இந்த குடும்பத்துக்காக ஒரு கனவு காணுங்க, அடுத்து இந்த சமூகத்துக்காக ஒரு கனவு காணுங்க. கனவு காணுங்கள். ஏன்னா கனவுக்கு ஆற்றல் உண்டு, கனவுக்கு சக்தி உண்டு. நீங்கள் காணும் ஒவ்வொரு கனவும் நிச்சயம் ஒரு ஆற்றல் உண்டு. முடிவு வரைக்கும் நேர்மறை சிந்தனைகளோட மட்டும் திங்க் பண்ணுங்க. பாசிட்டிவான நம்ம சுத்தி வச்சுக்கோங்க, பாசிட்டிவா யோசிங்க. நீங்க செய்யக்கூடிய எல்லா விஷயத்தையும் உங்களுடைய 200% விருப்பத்தையும் ஆசையும் உள்ள நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் நிச்சயமா சக்சஸ்ஃபுல் ஆகும். எங்க அப்பா மல்லிகை கடை வச்சிருந்தாரு. ஆனா இப்ப நான் மல்லிகை கடையில வேலை செய்யல. யாரும் வீட்டுக்கு வருவாங்க. முக்கியமா பெண்களுக்கு எல்லாரையும் தங்கம் எல்லாம் சாமின்னு சொல்லிட்டு கூட்டி வைக்கிறதுக்கு இந்த சமூகம் நிறைய முயற்சி பண்ணும். 30,000 கட்டிங்க மாதிரி பணம் மட்டும் போட்டி காட்டி அந்த நேரத்தில் பீச்சை போட்டு சிங்கப்பெண்ணு சொல்லிட்டு இந்த சமூகம் உங்களுக்கு வந்து வீட்டுக்குள்ளதான் இருக்கும். அங்க எல்லாருக்கும் சொல்றது வந்து ஒன்னே ஒண்ணுதான், முழுமதி என்ற முகவரி வேண்டாம், முன் செல்ல துணை கொண்டு தனி ஒருத்தி என்று தடுக்க வேண்டாம், சூரியன் என்றும் கூட்டம் சேர்ப்பதில்லை, பெண்தானே என்ற ஏகல் இடத்துல எல்லாம் படித்த பாவை தவிர மனிதையே மனிதனே குறைந்து கிடந்த போதும் சுடுத்து எழுந்து அக்னி சேர்த்து கொண்டு தந்த காட்சி நினைவை இந்த வாழ்க்கை எனக்கு கொடுத்த கல்லூரி மேனேஜ்மெண்ட்டும் என் கூட எல்லா சாம்பிடையர்ஸ்க்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. கடைசியாக சொல்லிக்கிறேன், கனவு காணுங்க, ரொம்ப பெருசா கனவு காணுங்க. உங்க கனவு நீங்க நம்பிக்கை வைங்க, அதுக்கு 200% கொடுத்து உதவிங்க. கண்டிப்பா நீங்க என்ன ஆகணும்னு நினைச்சாலும் நீங்க ஆகலாம். வாழ்க்கை